தென் இந்தியாவின் அடர்ந்த காடுகளில் பழைய ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தின் கிளைகளில் குட்டி குரங்கு ஒன்று வசித்து வந்தது. அந்த குரங்கு மிகவும் குறும்புக்காரன். காட்டிலுள்ள எல்லா பழங்களையும் சாப்பிட்டு விடுவான். ஒரு நாள் தாகமெடுத்து ஆற்றின் கரையை நோக்கி ஓடினான். ஆற்றில் ஒரு பெரிய முதலை இருந்தது. முதலை மிகவும் பசித்து இருந்தது. குரங்கை பார்த்ததும், இன்று என் இரவு உணவு தயார் என்று நினைத்துக் கொண்டது. குரங்கு ஆற்றில் இறங்கி தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு முதலை மெதுவாக குரங்குக்கு அருகில் வந்தது. குரங்கு திரும்பிப் பார்த்து முதலையை பார்த்து பயந்து போனது. ஏ குட்டி குரங்கே, இன்று உன் கடைசி நாள் என்று முதலை சொல்லி சிரித்தது. குரங்கு பயந்து போய், தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சியது. உடனே முதலை, சரி, நான் உன்னை விட்டு விடுகிறேன், ஆனால் நீ எனக்கு ஒரு புதிய கதை சொல்ல வேண்டும் என்றது. அதற்கு குரங்கு, எனக்கு கதை சொல்லத் தெரியாது என்றது. சொல்லத் தெரியாது என்றால் உன்னை சாப்பிட்டு விடுவேன் என்றது முதலை. குரங்கு பயந்து போய் ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தது. ஒரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தார். அவர் மிகவும் கொடூரர். தினமும் ஒவ்வொருவராக கொன்று குவிப்பார். ஒரு நாள் ஒரு விஞ்ஞானி வந்து ராஜாவை மாற்றினார் என்று குரங்கு கதை சொல்ல சொல்ல முதலைக்கு தூக்கம் வந்துவிட்டது. முதலையும் கண்களை மூடி தூங்க ஆரம்பித்தது. குரங்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டது. இனிமேல் நீ என்னை பிடிக்க முடியாது என்று சிரித்தது. முதலை எழுந்து பார்த்தபோது குரங்கு மரத்தில் இருந்தது. முதலை கோபமாக, ஏய் குட்டி குரங்கே, நீ என்னை ஏமாற்றினாய் என்று கத்தியது. அதற்கு குரங்கு, நீங்கள் தூங்காமல் இருந்தால் நான் எப்படி தப்பிக்க முடியும் என்றது. முதலை தன் தவறை உணர்ந்தது. முதலை குரங்கை பார்த்து, சரி சரி, இனிமேல் நாம் நண்பர்களாக இருப்போம் என்றது. அன்று முதல் குரங்கும் முதலையும் நல்ல நண்பர்களாகிவிட்டார்கள். அவர்கள் ஒன்றாக விளையாடி ஒன்றாக சாப்பிட்டு மகிழ்ந்தனர். இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், நாம் எப்போதும் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்வதால் நாம் நிறைய நண்பர்களை இழக்க நேரிடும். மேலும் நாம் எப்போதும் நம்மை விட வலிமையானவர்களை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. நம்முடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி நாம் எந்த பிரச்சனையையும் தீர்க்கலாம். ஒரு அழகான குளத்தில் ஒரு தங்க மீன் வாழ்ந்து வந்தது. அது மிகவும் அழகானது. அதன் செதில்கள் எல்லாம் தங்க நிறத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்தன. ஒரு நாள் ஒரு சிறுவன் குளத்தின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தான். தங்க மீனை பார்த்து அவன் மிகவும் மகிழ்ந்தான். தங்க மீனை பிடிக்க ஒரு வலை வீசினான். தங்க மீன் சிறுவனை பார்த்து பயந்து போய், தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் என்று வேண்டியது. சிறுவன் இறக்கப்பட்டு தங்க மீனை விட்டுவிட்டான். தங்க மீன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. நீ என்னை விட்டு விட்டதற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு, நீ ஒரு நல்ல சிறுவன், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம், நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றது. சிறுவன் கொஞ்சம் யோசித்துவிட்டு, எனக்கு நிறைய இனிப்புகள் வேண்டும் என்றான். தங்க மீன் உடனே ஒரு மந்திரத்தை சொல்லி சிறுவனுக்கு நிறைய இனிப்புகளை கொடுத்தது. சிறுவன் மிகவும் மகிழ்ந்து இனிப்புகளை சாப்பிட்டான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு வயிறு வலிக்க ஆரம்பித்தது. அதிக இனிப்பு சாப்பிட்டதால் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது. அப்போதுதான் சிறுவனுக்கு தவறு புரிந்தது. தங்க மீன் தன்னை எச்சரித்திருந்தது, அதிக இனிப்பு சாப்பிடக்கூடாது என்று. ஆனால் அவன் கேட்கவில்லை. சிறுவன் தங்க மீனிடம் மன்னிப்பு கேட்டான். தங்க மீன் சிறுவனை மன்னித்து, இனிமேல் நீ என்னை நம்பு என்று சொன்னது. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? மற்றவர்களின் அறிவுரைகளை கேட்டு நடக்க வேண்டும். அதிகமாக எதையும் செய்யக்கூடாது. நல்லவற்றை செய்ய வேண்டும். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிறுத்தை குட்டி மற்றும் ஒரு மான் குட்டி இருந்தன. அவைகள் இரண்டும் ஒரே வயதுடையவை. இரண்டும் ஒன்றையொன்று நன்றாக பழகிக் கொண்டன. ஒன்றாக விளையாடி, ஒன்றாக உணவு உண்டு, ஒன்றாக தூங்கின. ஒரு நாள் சிறுத்தை குட்டியின் அம்மா வந்து, என் குட்டி, நீ ஒரு சிறுத்தை,
நீ வேட்டையாட கற்றுக்கொள்ள வேண்டும் என்றது. சிறுத்தை குட்டி மான் குட்டியை பார்த்து வருத்தத்துடன், நான் மான் குட்டியை எப்படி வேட்டையாட முடியும் என்றது. மான் குட்டியோ, நீ என் நண்பன், நீ என்னை வேட்டையாட மாட்டாய் என்று எனக்கு தெரியும் என்றது. ஆனால் சிறுத்தை குட்டிக்கு தன் அம்மாவின் வார்த்தைகள் நினைவு வந்தன. மறுநாள் சிறுத்தை குட்டி மான் குட்டியை ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து கொண்டு பார்த்து கொண்டு கொண்டிருந்தது. மான் குட்டி தனது அம்மாவை தேடி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தது. சிறுத்தை குட்டிக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனால் தன் அம்மாவின் கட்டளையை மீற முடியவில்லை. இறுதியாக சிறுத்தை குட்டி மான் குட்டியை நோக்கி மெதுவாக நகர்ந்தது. மான் குட்டி திரும்பி பார்த்தபோது சிறுத்தை குட்டி அதன் முன்னால் நின்று கொண்டிருந்தது. மான் குட்டி பயந்து போய் ஓட முயன்றது. ஆனால் சிறுத்தை குட்டி அதை பிடிக்கவில்லை. மாறாக அதை தழுவிக்கொண்டு, நான் உன்னை வேட்டையாட மாட்டேன், நீ என் நண்பன் என்றது. மான்குட்டி மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. அன்று முதல் இரண்டும் மீண்டும் ஒன்றாக விளையாடி, ஒன்றாக உணவு உண்டு, ஒன்றாக தூங்கின. சிறுத்தை குட்டி தன் அம்மாவிடம், நான் ஒரு சிறுத்தை என்றாலும் நான் என் நண்பனை வேட்டையாட மாட்டேன் என்று சொன்னது. சிறுத்தை குட்டியின் அம்மா அதன் நல்ல உள்ளத்தை பார்த்து மிகவும் மகிழ்ந்தது. நீதி, நட்பு எல்லா உயிரினங்களுக்கும் இடையே இருக்கலாம். நல்ல நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வார்கள். Thank you for watching. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு அழகான கிராமத்தில் பாட்டி ஒருவர் வசித்து வந்தார். அவர் வீட்டின் பின்புறத்தில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரம் மிகவும் பழமையானது. பாட்டி அந்த மரத்தை தன் குழந்தையைப் போல் நேசிப்பார். ஒவ்வொரு நாளும் அதற்கு தண்ணீர் ஊற்றுவார், அதன் கிளைகளை தடவி ஆற்றுவார். அந்த மரத்தில் ஒரு காகம் கொடுத்து கட்டி வாழ்ந்து வந்தது. காகம் பாட்டியை நன்றாக அறிந்திருந்தது. பாட்டி தினமும் காகத்திற்கு உணவு கொடுப்பார். காகம் பாட்டியின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தது. ஒரு நாள் பாட்டி திடீரென்று நோய்வாய்ப்பட்டார். அவருக்கு மருந்து கொடுத்து பார்த்தும் குணமாகவில்லை. காகம் பாட்டியின் நிலையை கண்டு மிகவும் வருத்தப்பட்டது. அது தன் நண்பர்களான பிற பறவைகளிடம் சென்று உதவி கேட்டது. பறவைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மந்திர மரத்தை பற்றி காகத்திடம் கூறின. அந்த மரத்தின் இலைகளை கொண்டு தயாரிக்கப்படும் கஷாயம் எந்த நோயையும் குணப்படுத்தும் என்று சொன்னார்கள். காகம் மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. அது உடனே மந்திர மரத்திற்கு பறந்து சென்று இலைகளை பறித்து வந்தது. அந்த இலைகளை கொண்டு பாட்டிக்கு கஷாயம் தயாரித்து கொடுத்தது. பாட்டி அந்த கஷாயத்தை குடித்த சில நாட்களில் நலமாகிவிட்டார். பாட்டி மீண்டும் நலமாக இருப்பதைக் கண்டு காகம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. அது பாட்டியை நோக்கி பறந்து சென்று அதன் இறகால் பாட்டியை தொட்டது. பாட்டி காகத்தை அணைத்துக் கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அன்று முதல் பாட்டி மற்றும் காகம் 2 பேரும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாகி விட்டார்கள். அவர்கள் ஒன்றாக உணவு உண்டு மகிழ்ந்தனர். அந்த மந்திர மரம் அவர்களின் நட்பிற்கு சாட்சியாக நின்றது. இந்த கதை நமக்கு கற்றுத்தரும் பாடம்: நண்பர்கள் நம்மை எப்போதும் கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவார்கள். நாம் நம் நண்பர்களை நேசித்து பாதுகாக்க வேண்டும். ஒரு அழகான காட்டில் ஒரு சிங்கக்குட்டி வாழ்ந்து வந்தது. மற்ற சிங்கக்குட்டிகள் போலவே அதுவும் விளையாடுவதும் தனது தாயுடன் காட்டை ஆராய்வதும் மிகவும் பிடிக்கும். ஆனால் சிங்கக்குட்டிக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. அது பெரிய ஒரு வலிமையான சிங்கமாக மாறி அந்த காற்றுக்கே அரசனாக வேண்டும் என்று. ஒரு நாள் சிங்கக்குட்டி தனது தாயிடம் தனது கனவை பற்றி சொன்னது. சிங்கக்குட்டியின் தாய் அதை பார்த்து சிரித்தது. என் குழந்தை, நீ
நிச்சயமாக ஒரு பெரிய சிங்கமாக மாறுவாய். ஆனால் அதற்கு நிறைய உழைப்பு தேவை என்றது. சிங்கக்குட்டி தனது தாயின் வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைத்தது. அது வேகமாக ஓட கற்றுக்கொண்டது, வலுவான தசைகளை உருவாக்கி கொண்டது மற்றும் காட்டில் உள்ள மற்ற விலங்குகளிடமிருந்து தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பதையும் கற்றுக்கொண்டது. ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய மானை பார்த்தது. மற்ற சிங்கங்கள் பயந்து ஓடிவிட்டன. ஆனால் சிங்கம் தனது தைரியத்தை வரவழைத்து மானை நோக்கி ஓடி சென்றது. ஒரு கடுமையான போராட்டத்திற்கு பிறகு சிங்கம் மானை வென்று காட்டிற்கு திரும்பியது. சிங்கத்தின் தைரியத்தையும் வலிமையையும் பார்த்து மற்ற விலங்குகள் அனைவரும் அதை பாராட்டினார். சிங்கம் தனது கனவை நிறைவேற்றி அந்த காற்றுக்கே அரசனாக ஆனது. ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு வனத்தில் ஒரு கிளி இருந்தது. அது மிகவும் பேச்சு சுவடியான கிளி. அந்த காட்டில் ஒரு குரங்கும் இருந்தது. அது மிகவும் சாதுவான குரங்கு. இரண்டும் நல்ல நண்பர்கள். ஒரு நாள் கிளி ஒரு மரத்தில் உட்கார்ந்து கொண்டு, "என்னடா குரங்கே, இன்று என்ன செய்தாய்?" என்று கேட்டது. குரங்கு, "நான் ஆற்றில் குளித்துவிட்டு பழங்களை சாப்பிட்டேன்" என்றது. கிளி சிரித்துக்கொண்டே, "அடடா, நீயும் நானும் ஒன்றாயிருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நான் உனக்கு கதைகள் சொல்லுவேன், நீ பழங்கள் தருவாய்" என்றது. குரங்கும் சிரித்தது. அது கிளியின் தலையைத் தடவி, "நீ சொல்வது சரிதான், நாம் இருவரும் ஒன்றாயிருப்போம்" என்றது. அன்று முதல் கிளி குரங்கிற்கு கதைகள் சொல்லிக் கொண்டே இருந்தது. குரங்கு கிழக்கே மரத்திலிருந்து பழங்கள் பறித்துக் கொடுத்தது. இவ்வாறு இரண்டும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. நரியும் கொக்கும் என்ற கதையை தான் நாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஒரு அழகிய காட்டில் ஒரு நரி வசித்து வந்தது. அது மிகவும் சூழ்ச்சியானது. ஒரு நாள் அது ஒரு குளத்தில் நீர் குடிக்கச் சென்றது. அங்கு ஒரு கொக்கு தன் நீண்ட காலால் தண்ணீரை துளைத்து குடித்துக் கொண்டிருந்தது. நரிக்கு தாகம் தீர்க்க வேண்டும். ஆனால் அது நீரை எட்ட முடியவில்லை. கொக்கை பார்த்து, "நண்பரே, நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி! நீங்கள் நீரை எளிதில் குடிக்கிறீர்கள். நான் மிகவும் தாகத்தால் வாடிக்கொண்டிருக்கிறேன்" என்றது. கொக்கு, "நான் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன். ஆனால் என் காலால் நீரை எடுத்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு குடம் கொண்டு வந்தால் நான் அதில் நீரை நிரப்பித் தருகிறேன்" என்றது. நரிக்கு கோபம் வந்தது. ஆனால் அதை வெளிக்காட்டாமல், "நீங்கள் சொல்வது சரிதான், நான் ஒரு குடம் கொண்டு வருகிறேன்" என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டது. சில நாட்கள் கழிந்து கோடைக்காலம் வந்தது. குளத்தில் நீர் வற்றிவிட்டது. கொக்கிற்கு தண்ணீர் தாகம் எடுத்தது. குளத்தில் சிறிதளவு தண்ணீர் இருந்ததால் கொக்கால் குடிக்க முடியவில்லை. அப்பொழுது அந்த வழியாக நரி வந்தது. நரியிடம் விவரத்தை கூறியது. நரியும் ஒரு தட்டில் தண்ணீர் கொடுத்தது. கொக்கிற்கு தட்டில் இருந்த தண்ணீரை குடிக்க முடியவில்லை. அப்போதுதான் நரிக்கு குடத்தில் தண்ணீர் குடிக்க முடியாது என்பதை நினைத்து கொக்குதான் தவறை உணர்ந்தது. பின்பு நரியும் கொக்கும் ஒருவருக்கொருவர் புரிந்து நல்ல நண்பர்களாக இருந்தனர். பாடம்: இந்த கதை நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், நாம் எப்போதும் மற்றவர்களிடம் நல்லெண்ணத்துடன் இருக்க வேண்டும். பொய் சொல்லி மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது. ஏமாற்றுவது ஒருபோதும் நல்லது அல்ல. நாம இன்னைக்கு மோட்டு பட்டுலு இவங்களோட கதையை தான் நாம பார்க்க போறோம். வாங்க குட்டீஸ், வீடியோக்குள்ளாடி போகலாம். ஒரு நாள் மோட்டு பட்லு இருவரும் புதுவிதமான சாகசத்துக்காக காடு சென்றனர். காட்டில் அழகான பறவைகள் பாடிக்கொண்டிருந்தன. வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்கின. ஆனால் திடீரென்று ஒரு பெரிய மரத்தின் பின்னால் இருந்து ஒரு பெரிய குரங்கு வெளிப்பட்டது. அது மோட்டு பட்லுவிடம் பழங்கள் கேட்டது. மோட்டு பட்லுவிடம் பழங்கள் இல்லாததால் அந்த குரங்கு கோபமாகி அவர்களை துரத்தியது. மோட்டு பட்லு இருவரும் வேகமாக ஓடினார்கள். அவர்கள் ஒரு பெரிய ஆற்றின் கரையை அடைந்தனர். ஆற்றின் அப்பால் ஒரு சிறிய தீவு இருந்தது. அந்த தீவுக்கு செல்ல ஒரு படகு தேவை. ஆனால் அங்கே படகு எங்கும் தென்படவில்லை.
திடீரென்று ஒரு யோசனை மோட்டுவின் மனதில் தோன்றியது. அவர் காட்டில் கிடைத்த ஒரு பெரிய வாழை இலையை எடுத்து அதை ஒரு படகாக மாற்றினார். பின்னர் பட்லுவை அந்த படகில் ஏற்றிக்கொண்டு ஆற்றை கடந்தார். அந்த தீவில் அவர்கள் பலவிதமான பழங்களை எடுத்துக்கொண்டனர். அந்த பழங்களை குரங்கிடம் கொடுத்து அது மகிழ்ச்சியாகி அவர்களுடன் விளையாடியது. இறுதியில் மோட்டு பட்லு இருவரும் சந்தோஷமாக வீடு திரும்பினர். நாம் இன்னைக்கு மோட்டு பட்லு இவங்களுடைய புதையல் எடுக்கக்கூடிய கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஒரு நாள் மோட்டுப்பட்லு இருவரும் ஃபர்ஃபுரி நகரத்தின் மையத்தில் உள்ள ஒரு பழங்கால கோவிலுக்குச் சென்றனர். அந்த கோவிலில் ஒரு புதையல் இருப்பதாக ஒரு பழைய வரைபடத்தில் பார்த்திருந்தனர். ஆர்வமுடன் கோவிலுக்குள் நுழைந்தனர். கோவில் உள்ளே இருள் சூழ்ந்திருந்தது. திடீரென்று ஒரு ரகசிய கதவு திறந்தது. அதனுள் நுழைந்தபோது அவர்கள் ஒரு பெரிய அறைக்குள் வந்தனர். அந்த அறையில் பல பொக்கிஷங்கள் இருந்தன. ஆனால் அந்த பொக்கிஷங்களை எடுக்க முயற்சித்தபோது ஒரு பெரிய பாம்பு தோன்றியது. மோட்டுபட்லு இருவரும் பயந்து போனார்கள். ஆனால் தங்களது துணிச்சலைக் கொண்டு பாம்பை எதிர்த்து போராடினார்கள். பாம்பை வென்று பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு கோவிலை விட்டு வெளியே வந்தனர். வெளியே வந்ததும் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். தங்களது சாகசத்தை நினைத்து பெருமைப்பட்டுக் கொண்டனர். காட்டில் வாழ்ந்த ஒரு நரி ஒரு நாள் ஒரு திராட்சை தோட்டத்தை கண்டது. திராட்சை கொடிகள் தழைத்து ஓங்கி நின்றன. பழுத்த திராட்சைகள் கொத்து கொத்தாக தொங்கிக் கொண்டிருந்தன. நரியின் வாயில் நீர் ஊறியது. இவ்வளவு அழகான திராட்சைகள் எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று நினைத்து கொண்டது. எட்டி எட்டி பார்த்தது. ஆனால் கொடிகள் மிக உயரமாக இருந்தன. எப்படியும் எட்ட முடியவில்லை. பலமுறை முயற்சி செய்தும் பயனில்லை. கடைசியில், "சீ, இந்த திராட்சைகள் எல்லாம் புளிக்கும், சாப்பிடவே வேண்டாம்" என்று சொல்லிக்கொண்டு வேறு வழியில் சென்றுவிட்டது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.